ஹலோ வியூவர்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் 11th ஸ்டாண்டர்டில் என்ன குரூப் எடுத்து படிக்கலாங்கிற கன்ஃபியூஷன் பேரண்ட்ஸ் கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் இருக்கு. 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் என்ன குரூப் படிக்கலாங்கிறத ஜாதகப்படி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தில் குரு புதன் ரெண்டுமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு மேத்ஸ் பயாலஜி குரூப் ஒத்து வரும். இவங்க தாராளமாக மேத்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து படிக்கலாம். குரு புதன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவங்க நேச்சுரலாகவே நல்லா படிப்பாங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. குரு சாஸ்திர அறிவு சயின்ஸ் சப்ஜெக்டை குறிக்கிறவர். புதன் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்டை குறிக்கிறவர். இந்த சப்ஜெக்ட் எல்லாமே கால்குலேஷன் பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ். புதன் கால்குலேஷன் போட வைக்கிறவர். புதன் வலுவாக இருக்கிறவங்களுக்கு கால்குலேஷன் போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ குரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவங்களுக்கு பயாலஜி சப்ஜெக்ட்ஸும் ஒத்து வரும். புதன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்டும் இவங்க நல்லா படிப்பாங்க. அதனால் இவங்க தாராளமாக மேத்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து படிக்கலாம் 11th ஸ்டாண்டர்டில். அடுத்ததாக ஜாதகத்தில் புதன் ராகு நல்லா பலமாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது புதன் ராகு ஜாதகத்தில் நல்ல கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு, அதே சமயம் குரு கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒத்து வரும். இவங்களுக்கு குரு கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறதுனால பயாலஜி சப்ஜெக்ட்ஸ் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் புதன் சம்மந்தப்பட்ட கால்குலேஷன் சம்மந்தமான சப்ஜெக்ட்ஸ் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ஒத்து வரும். அதே சமயம் புதன் ராகு காம்பினேஷன் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் இவங்களுக்கு நல்லாவே வரும். அதனால் இவங்க மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் 11th ஸ்டாண்டர்டில் எடுத்து படிக்கலாம். ஜாதகத்தில் குரு மட்டும் பலமாக இருந்து புதன் ரொம்ப பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு பியூர் சயின்ஸ் குரூப் ஒத்து வரும். பியூர் சயின்ஸ் குரூப்பில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், மேத்ஸ் சப்ஜெக்ட் இருக்காது. புதன் பலகீனமாக இருக்கிறதுனால இவங்க கால்குலேஷனில் கொஞ்சம் வீக்காகவே இருப்பாங்க. ஸோ குரு மட்டும் பலமாக இருக்கிறதுனால இவங்க பியூர் சயின்ஸ் குரூப் +1 எடுத்து படிக்கலாம். அடுத்ததா ஜாதகத்துல குரு ரொம்ப பலகீனமாகி புதன் மட்டும் பலமா இருந்தாருன்னா இவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி குரூப் ஒத்து வரும். குரு ரொம்ப பலகீனமா இருக்கிறதுனால சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் ஒத்து வராது. அதனால புதன் சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் இவங்க +1 எடுத்து படிக்கலாம். அடுத்ததா ஜாதகத்துல குரு புதன் ரெண்டுமே ரொம்ப பலகீனமா இருக்கிறவங்களுக்கு ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப் +1 எடுத்து படிக்கலாம், அல்லது டிப்ளமோ எடுத்து படிக்கலாம். இவங்களுக்கு மேத்ஸும் ஒத்து வராது, சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸும் ஒத்து வராது, மார்க்ஸும் இவங்க கம்மியாக எடுத்திருப்பாங்க. ஸோ இவங்க ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப் தொழில் சம்மந்தப்பட்ட குரூப் +1 எடுத்து படிக்கலாம், அல்லது டிப்ளமோவில் சேர்ந்து படிக்கலாம். அடுத்ததா ஜாதகத்தில் குரு புதன் ரெண்டுமே ரொம்ப பலகீனமாகி செவ்வாய் பலமாக இருந்தால் இவங்க போலீஸ் மிலிட்ரி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இதில் ட்ரை பண்ணலாம். இவங்களுக்கு மேத்ஸ் சப்ஜெக்ட்ஸும் ஒத்து வராது, சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸும் ஒத்து வராது. ஆனால் செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நல்லாவே இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, போல்டானவங்க. ஸோ இவங்க டிஃபென்ஸ் செக்டார்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் ட்ரை பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.